வணக்கம் சகோதர சகோதரிகளே. உங்க வாழ்க்கையில என்னைக்காவது ஒரு நாள் நான் யாருக்காக வாழறேன், நான் இவ்வளவு நல்லது செஞ்சோம், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்னை ஏமாத்துறாங்களே, என்னை புரிஞ்சுக்க யாருமே இல்லையான்னு மனசு உடைஞ்சு நின்னு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு சாதாரண வீடியோ இல்ல. 130 வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு சிங்கத்தோட கர்ஜனை. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா சிக்காகோவில் பட்ட கஷ்டங்களும் அங்க அவர் ஜெயிச்ச கதையும் பத்தி தான் பார்க்க போறோம். இது வெறும் சரித்திரம் கிடையாது, இது ஒரு மனுஷனோட ரத்தமும் கண்ணீரும் கலந்த போராட்டம். வீரத்துறவி விவேகானந்தர் சிக்காகோவில் சகோதர சகோதரிகளேன்னு சொன்னப்போ உலகமே கைத்தட்டுச்சுன்னு நமக்கு தெரியும். ஆனா அந்த கைத்தட்டலுக்கு பின்னாடி அவர் அனுபவிச்ச நரக வேதனை, அவருக்கு உருவான பயங்கரமான எதிரிகள், அவர் பட்ட மன உளைச்சல், இதெல்லாம் வெளியில யாருக்குமே தெரியாது. இந்த வீடியோல விவேகானந்தர் சிக்காகோல என்ன பேசினாருங்கிறத விட அந்த பேச்சால அவருக்கு வந்த வினை என்ன, ஏன் ஒரு தூய்மையான துறவிக்கு இவ்வளவு எதிரிகள் உருவானாங்க, அந்த துரோகங்களால அவரோட உடல்நிலை எப்படி பாதிக்கப்பட்டது, மனசு எந்த அளவுக்கு உடைஞ்சு போச்சு, இதையெல்லாம் 12 முக்கியமான தலைப்புகள்ல பார்க்க போறோம். இதை நீங்க முழுசா பார்க்கணும்னு நான் ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு நாம சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கே உடைஞ்சு போயிடுறோம். ஆனா ஒரு உலகமே எதிர்த்து நின்னப்போ ஒரு மனுஷன் எப்படி தனி ஆளா நின்னு ஜெயிச்சாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கையில வர்ற எந்த பிரச்சனையும் உங்களுக்கு ஒரு தூசியா தெரியும். அதனால ஒரு நிமிஷம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஒரு உண்மையை சொல்றேன், கவனிங்க. அந்த மாநாட்டுக்கு விவேகானந்தர் போய் சேர்ந்த கதையே ஒரு பெரிய சாகசம். அமெரிக்காவோட கடும் குளிர், அந்த குளிருக்கு ஏத்த மாதிரி துணிமணிகள் கூட அவர்கிட்ட இல்ல, கையில ஒரு பைசா கிடையாது, சரியான அறிமுகம் இல்ல, சாப்பாட்டுக்கு வழி இல்ல. யோசிச்சு பாருங்க, ஒரு தெரியாத நாட்டுல, மொழியும் பழக்க வழக்கமும் தெரியாத ஒரு இடத்துல சுத்தி இருக்கிற எல்லாரும் நம்மள ஒரு மாதிரி விசித்திரமா பார்க்கும்போது அந்த மனுஷனோட மனநிலை எப்படி இருந்திருக்கும்? ஒரு ரயில் நிலையத்துல ஒரு பழைய மரப்பெட்டிக்குள்ள படுத்துக்கிட்டு அந்த மனுஷன் அந்த குளிர்ல நடுங்கிறாரு. அவரோட ஒரே சொத்து இந்த உலகத்துக்கு தர்மத்தை சொல்லணுங்கிற வைராகியம் மட்டும்தான். அந்த நேரத்துல அங்க இருந்த சில மிஷினரிகளும் இந்தியாவில் இருந்து போன சில நம்ம ஆளுங்களும் சேர்ந்து அவர் மேல அபாண்டமான பழிகளை போடுறாங்க. இவன் ஒரு போலி துறவி, இவனுக்கு தகுதியே இல்லைன்னு பத்திரிகைகள்ல எழுதுறாங்க. யோசிச்சு பாருங்க, அந்நிய நாட்டுல ஆதரவே இல்லாம இருக்கிற ஒரு மனுஷனை பத்தி அவரோட சொந்த நாட்டுக்காரங்களே தப்பா பேசும்போது அந்த மனசு எவ்வளவு வலிக்கும். அந்த ஒரு தனிமை இருக்கே, அது மரணத்தை விட கொடியது. அந்த வலியையும் மீறித்தான் அவர் அன்னைக்கு மேடையில நின்னார். இன்னைக்கு நாம அனுபவிக்கிற அதே ஏமாற்றம் தான் அன்னைக்கு விவேகானந்தருக்கும் நடந்தது. இன்னைக்கு நாம ஒரு வேலையில ஜெயிக்க நினைச்சா கால வாரி விட 4 பேர் வர்றாங்க. காதல்ல ஏமாற்றம், நட்பில் துரோகம், நம்மளால முடியுமாங்கிற தாழ்வு மனப்பான்மை, இதனாலேயே பல பேருக்கு இப்பவே சுகர், பிரஷர், தூக்கமின்மைன்னு உடல்நிலை பாதிக்கப்படுது. ஆனா விவேகானந்தரோட வாழ்க்கையை உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, எதிரிகள் எவ்வளவு அதிகமா வர்றாங்களோ அவ்வளவு வேகமா நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். அவர் பட்ட அந்த 12 கஷ்டங்கள் உங்க வாழ்க்கையில வர்ற வலிகளை தீர்க்க போற மருந்தா அமைய போகுது. இந்த வீடியோவோட முடிவுல உங்களுக்குள்ள ஒரு புது தெம்பு பிறக்கும். துரோகங்களை எப்படி தாங்கிக்கிறது, உடல்நிலை பாதிச்சாலும் மன உறுதியை எப்படி வாழ்த்துக்கிறது, உங்களை சுத்தி எவ்வளவு நெகட்டிவிட்டி இருந்தாலும் அதுக்கு நடுவுல எப்படி ஒரு சிங்கமா நிமிர்ந்து நிற்கிறது, இந்த 3 விஷயத்தையும் நீங்க கத்துப்பீங்க. இது வெறும் மோட்டிவேஷன் இல்ல, இது ஒரு வாழ்வியல் உண்மை. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்க வாழ்க்கையில நீங்க ரொம்ப நம்பி ஆனா உங்களை ஏமாத்திட்டு போன ஒரு நபர் செஞ்ச துரோகம் என்ன? அந்த துரோகத்திலிருந்து நீங்க எப்படி மீண்டு வந்தீங்க? அப்படி இல்லைன்னா உங்க வாழ்க்கையில நீங்க சந்திச்ச மிகப்பெரிய சவால் என்ன? இத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்க கமெண்ட் இன்னொருத்தருக்கு ஒரு நம்பிக்கையை தரலாம். நாம எல்லாரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் உறுதுணையா இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இப்பவே ஒரு லைக் பண்ணிடுங்க. நம்ம ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் சேனலுக்கு நீங்க புதுசுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை அழுத்திடுங்க. சரி, இப்போ அந்த 12 தலைப்புகள் மூலமா சுவாமி விவேகானந்தரோட அந்த போராட்டமான வாழ்க்கையை தெரிஞ்சுக்கலாம்.
வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 1. சர்வ சமய மாநாடு 1893. மக்களே, 1893 செப்டம்பர் 11. இந்த தேதியை நம்மால அவ்வளவு சீக்கிரம் மறக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு தான் இந்தியாவுடைய ஆன்மீக குரல் உலகத்தோட உச்சத்துல ஒலிச்சது. சிக்காகோவுல நடந்த அந்த சர்வ சமய மாநாடுங்கிறது சும்மா ஏதோ 4 பேர் வந்து பேசிட்டு போற சாதாரண கூட்டம் கிடையாதுங்க. அது ஒரு மிகப்பெரிய போர்க்களம் மாதிரின்னு தான் சொல்லணும். அந்த மாநாட்டு மேடையில மொத்தம் 7000 பேர் உட்கார்ந்து இருக்காங்க. உலகத்தோட மிகப்பெரிய மத தலைவர்கள், அறிஞர்கள், தத்துவவாதிகள்னு எல்லாரும் வரிசையா வந்து ரொம்ப கம்பீரமா ஒரு பெரிய பேப்பர்ல தயார் செஞ்ச உரையை வாசிச்சுட்டு போறாங்க. ஆனா நம்ம விவேகானந்தர், அவர்கிட்ட எந்த குறிப்பும் இல்ல. முன்னாடி பேசினவங்க எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென் அப்படின்னு ரொம்ப ஃபார்மலா ஆரம்பிக்கும் போது விவேகானந்தர் எழுந்து நின்னு அந்த பேரண்டத்தையே அதிர வைக்கிற மாதிரி, அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரிகளே அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அதுல இருந்த அன்பும் உண்மையும் அங்க இருந்த 7000 பேரையும் அப்படியே சீட்டுல இருந்து எழுந்திருக்க வச்சிருச்சு. 2 நிமிஷம் கைத்தட்டல் அடங்கவே இல்லைங்க. ஏன்னா மத்தவங்க எல்லாரும் மதத்தை பத்தி பேசினப்போ விவேகானந்தர் மட்டும்தான் மனிதநேயத்தை பத்தி பேசினார். அந்த மாநாட்டோட நோக்கம் என்ன தெரியுமா? எல்லா மதங்களும் ஒண்ணுதான் அப்படின்னு காட்டுறதுக்காக ஆரம்பிச்சதுதான். ஆனா அங்க வந்திருந்த பல பேருக்கு தங்களோட மதம் தான் பெருசுங்கிற ஒரு ஈகோ இருந்துச்சு. ஆனா விவேகானந்தர் அங்க நின்னு, எப்படி எல்லா ஆறுகளும் கடைசியில கடல்ல போய் சேருதோ அதே மாதிரி தான் நீங்க எந்த வழியில கடவுளை கும்பிட்டாலும் அது அந்த ஒரு சக்தியைத்தான் போய் சேரும் அப்படின்னு ரொம்ப எளிமையா புரிய வச்சார். அது வரைக்கும் இந்தியாவை ஒரு பிச்சைக்கார நாடுன்னும் அநாகரிகமானவங்க நாடுன்னு நினைச்சிட்டு இருந்த மேலை நாட்டினருக்கு விவேகானந்தரோட அந்த பேச்சு ஒரு சவுக்கடியா விழுந்தது. அந்த ஒரே ஒரு நாள்ல, அந்த ஒரு நிமிஷத்துல இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பிம்பமே மாறி போச்சு. ஆனா இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்த அதே நேரத்துல இவரோட வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்பட்ட ஒரு கூட்டம் அங்கேயே உருவாக ஆரம்பிச்சது. அந்த மாநாட்டுல அவர் பேசினது வெறும் பேச்சு மட்டும் கிடையாது. அது பல நூற்றாண்டுகளா அடக்கப்பட்டு கிடந்த ஒரு கலாச்சாரத்தோட சிங்கம் மாதிரி கர்ஜனை. இன்னைக்கு நாம ஒரு 4 பேருக்கு முன்னாடி பேசணும்னாலே நடுங்குறோம். ஆனா எந்த பின்னணியும் இல்லாம ஒரு அந்நிய தேசத்துல போய் உலகத்தையே தம் பக்கம் திருப்பினாரே, அதுதான் விவேகானந்தர். இந்த மாநாட்டுக்கு அப்புறம்தான் அவருக்கு புகழும் வந்துச்சு. அதே நேரத்துல அதை விட மோசமான வழிகளும் கஷ்டங்களும் அவரை தேடி வர ஆரம்பிச்சுது. அதை பத்தி ஒவ்வொன்னா நாம பார்க்க போறோம். இந்த நேரத்துல ஒரு உண்மையை சொல்லி ஆகணும். விவேகானந்தர் சிகாகோ சென்ற போது அவரிடம் அறிமுக கடிதங்கள் எதுவும் இல்லை. மேலும் சர்வமத மாநாடு தொடங்குவதற்கு இன்னும் சில வாரங்கள் இருந்தன. கையில் இருந்த பணமும் தீர்ந்து போன நிலையில் அவர் தற்செயலாக ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் கிரேக்க மொழி பேராசிரியரான J.H. ரைட் என்பவரை சந்தித்தார். விவேகானந்தரின் அறிவாற்றலை கண்டு வியந்த பேராசிரியர் ரைட், உங்களிடம் அறிமுக கடிதம் இல்லையா? சூரியனிடம் அதன் ஒளியை காட்டச் சொல்லி யாரும் சான்றிதழ் கேட்பதில்லை என்று புகழ்ந்தார். விவேகானந்தரை சர்வமத மாநாட்டின் பிரதிநிதியாக சேர்க்க தேவையான அதிகாரப்பூர்வ கடிதத்தை அவரே வழங்கினார். மேலும் சிக்காகோ செல்வதற்கான ரயில் டிக்கெட்டையும் எடுத்து கொடுத்தார். பேராசிரியர் ரைட்டின் உதவிக்கு பிறகு விவேகானந்தர் சிக்காகோவிற்கு ரயிலில் பயணம் செய்தார். ஆனால் அந்த பயணம் அவருக்கு பெரும் சோதனையாக அமைந்தது. சிக்காகோ ரயில் நிலையத்தை அடைந்த போது மத மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர்கள் தங்கியிருந்த இடத்தின் விலாசம் அடங்கிய தாளை அவர் தொலைத்து விட்டார். அந்த நேரத்தில் சிக்காகோவில் கடும் குளிர் நிலவியது. அவரிடம் போதிய குளிர்கால உடைகள் இல்லை. மேலும் ரயில் நிலையத்தில் யாரிடம் உதவி கேட்பது என்று தெரியாமல் தவித்தார். அவர் ஒரு அந்நியராகவும் வித்தியாசமான ஆடைகளை அணிந்திருந்ததால் அங்கிருந்தவர்கள் அவருக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. சில இடங்களில் அவர் நிறத்தின் காரணமாக அவமதிக்கப்பட்டார். உதவி கிடைக்காததால் ரயில் நிலையத்தில் இருந்த ஒரு பெரிய காலி பெட்டியிலேயே அன்று இரவு முழுவதும் குளிரில் நடுங்கியபடி தங்கினார். மறுநாள் காலை பசியுடன் தெருக்களில் அலைந்து திரிந்த போது திருமதி ஜார்ஜ் ஜி ஹேல் என்ற பெண்
விவேகானந்தரை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்று உணவளித்து அவரை சர்வமத மாநாட்டு அலுவலகத்திற்கு அழைத்துச் சென்றாள். இந்த சவால்களுக்கு பிறகுதான் செப்டம்பர் 11, 1893 அன்று அந்த புகழ்பெற்ற அமெரிக்க சகோதர சகோதரிகளே என்ற உரையை விவேகானந்தர் நிகழ்த்தினார். அதுவே அவரது இரண்டாவது சோதனை. அமெரிக்க சகோதர சகோதரிகளே, இந்த ஒரு வார்த்தை தான் நண்பர்களே ஒட்டுமொத்த உலகத்தையும் இந்தியாவை திரும்பி பார்க்க வச்சது. யோசிச்சு பாருங்க, அந்த மேடையில விவேகானந்தருக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாரும் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. அது ஒரு நாகரிகமான முறையான ஆரம்பம் தான். ஆனா அதுல ஒரு அந்நியத்தன்மை இருந்துச்சு. ஆனா நம்ம விவேகானந்தர் எழுந்து நின்று அந்த கணீர்னு குரல்ல அமெரிக்க நாட்டு சகோதர சகோதரிகளே, சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு சொன்ன அந்த வினாடி அங்க இருந்த 7000 பேரோட மனசுல என்ன நடந்துச்சு தெரியுமா? அது வரைக்கும் அவர் ஒரு அந்நிய நாட்டுக்காரராகவும் ஏதோ ஒரு விசித்திரமான உடை அணிஞ்ச ஆளாகவும் தான் அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா அந்த ஒரு வினாடியில அந்த பாரபட்சம் எல்லாம் உடைஞ்சு போச்சு. ஏன்னா அவர் அவங்கள ஒரு அந்நியனா பார்க்கல, தன் சொந்த குடும்பமா பார்த்தார். சிகாகோ மாநாட்டு மேடையில் அமர்ந்திருந்த போது விவேகானந்தருக்கு ஒரு விதத்த தயக்கமும் பதற்றமும் இருந்தது உண்மை. முன்னதாக பேசியவர்கள் அனைவரும் தாள்களை பார்த்து வாசித்துக் கொண்டிருந்தனர். ஆனால் அவரோ எந்த குறிப்புகளும் இல்லாம மேடை ஏறினார். தன் முறை வந்தபோது விவேகானந்தர் மேடைக்கு சென்றார். உரையை தொடங்குவதற்கு 1 நிமிடம் முன்னால் தன் கண்களை மூடி தன் குருவான ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் ஞானத்தின் தெய்வமான சரஸ்வதி தேவியையும் மனதார வேண்டிக் கொண்டார். அந்த மௌனமான பிரார்த்தனைக்கு பிறகு அவர் கண்களை திறந்தபோது அவரிடம் ஒரு புதிய தெம்பு பிறந்தது. அதன் பின்னரே உலக புகழ்பெற்ற அமெரிக்க சகோதர சகோதரிகளே என்ற வார்த்தைகள் அவர் நாவிலிருந்து வெளிவந்தன. அந்த வார்த்தைகள்ல இருந்த அன்பு, உண்மை, ஒரு துறவியோட தூய்மை, இது எல்லாமே சேர்ந்து ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை அங்க உருவாக்குச்சு. அந்த முதல் சில சொற்களே அங்கு இருந்த 7000 பேரையும் எழுந்து நின்று 2 நிமிடம் கைதட்ட வைத்தது. அங்க இருந்த மக்கள் எல்லாரும் அப்படியே சொக்கி போய் கிட்டத்தட்ட 2 நிமிடம் தொடர்ந்து கைத்தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அந்த கைத்தட்டல் ஓசை அடங்கிறதுக்கு அவ்வளவு நேரம் ஆச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இன்னைக்கு நாம ஒரு மேடையில பேசும்போது எவ்வளவு தயார் செஞ்சுட்டு போறோம். ஆனா விவேகானந்தர் எந்த குறிப்பும் இல்லாம வெறும் மனசுல இருந்து பேசினாரு. அந்த வார்த்தைகள் அமெரிக்கர்களோட ஆன்மாவை தொட்டுச்சு. அதுவரைக்கும் மேற்கத்திய நாடுகள் எப்படின்னா, நாங்க தான் அறிவுடையவங்க, மற்றவங்க எல்லாம் காட்டு மிராண்டிகள் அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்தாங்க. ஆனா ஒரு இந்திய துறவி அவங்கள சகோதரர்கள்னு கூப்பிட்டப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். எப்படி இந்த மனுஷனால இவ்வளவு பெரிய மனசோட எங்களை ஏத்துக்க முடியுது அப்படின்னு அவங்க யோசிக்க ஆரம்பிச்சாங்க. உண்மையிலே சொல்ல போனா அந்த வார்த்தைகள் ஒரு மந்திரம் மாதிரி வேலை செஞ்சுச்சு. ஒருத்தரோட உள்ளத்துல உண்மையான அன்பு இருந்தா அது மொழிகளை கடந்து, கலாச்சாரத்தை கடந்து மற்றவங்களை சென்றடையும் அப்படிங்கிறதுக்கு இதுதான் ஆகச்சிறந்த உதாரணம். ஆனால் இந்த ஒரு புகழுக்கு அப்புறம்தான் அவருக்கு பின்னாடி பெரிய சதி வழிகள் பின்னப்பட்டுச்சு. ஒரு சாதாரண மனுஷனா அங்கே போன விவேகானந்தர் அந்த ஒரே ஒரு உரை மூலமா உலக நாயகனா மாறின அந்த தருணத்தை நினச்சி பாருங்க. இன்னைக்கு நாம நம்ம வீட்டில் இருக்கிறவங்களையே சரியா மதிக்கிறது இல்லை. ஆனால் 7 கடல் தாண்டி போய் முகந்தெரியாத மக்களை தன் உடன்பிறப்பா ஏற்றுக்கிட்ட அந்த பெருந்தன்மை தான் விவேகானந்தர். இந்த ஒரு தொடக்கம்தான் பிற்காலத்தில் அவருக்கு பல எதிரிகளை உருவாக்கி தந்துச்சு. ஆனால் அன்னைக்கு அந்த அரங்கத்தில் இருந்த அந்த 7000 பேருக்கும் அவர் ஒரு கடவுள் மாதிரி தெரிஞ்சாரு. அந்த உரை வெறும் வார்த்தை இல்லை, அது ஒரு புரட்சி. விவேகானந்தர் தனது உரையில் வெறும் மத சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ் பற்றி மட்டும் பேசவில்லை. அவர் ஒரு படி மேலே சென்று உலகளாவிய ஏற்பு, யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் என்பதை பற்றி வலியுறுத்தினார். பல்வேறு இடங்களில் பெய்யும் மழை நீர் இறுதியில் கடலில் போய் சேர்வது போல மனிதர்கள் பின்பற்றும் பல்வேறு மார்க்கங்களும் இறுதியில் அந்த ஒரே இறைவனையே சென்றடைகின்றன என்று அவர் விளக்கினார். மதவெறி, பிரிவினைவாதம் மற்றும் அதன் கொடுமையான விளைவான வன்முறை ஆகியவை இந்த அழகான உலகத்தை நீண்ட காலமாக பிடித்துள்ளது என்று கூறி அவற்றுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டிய அவசியத்தை வலியுறுத்தினார். எந்த ஒரு மதம் மற்ற மதங்களை அழித்துவிட்டு தான் மட்டும் வாழ வேண்டும் என்று நினைக்கிறதோ அது ஒருபோதும் வெற்றி பெறாது. மாறாக ஒவ்வொரு மதமும் மற்ற மதங்களின் சிறப்புகளை ஏற்றுக்கொண்டு வளர வேண்டும் என்பதே யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் என்றார். மேலும் ஹெல்ப் அண்ட் நாட் ஃபைட், அசிமிலேஷன் அண்ட் நாட் டிஸ்ட்ரக்ஷன், ஹார்மனி அண்ட் பீஸ் அண்ட் நாட் டிசென்ஷன் என்றார்.
அதாவது உதவி செய்யுங்கள், சண்டையிடாதீர்கள், ஒன்றிணையுங்கள், அழிக்காதீர்கள், நல்லிணக்கமும் அமைதியுமே மதங்களின் நோக்கம், கருத்து வேறுபாடுகள் அல்ல என்ற இந்த யூனிவர்சல் அக்செப்டன்ஸ் என்ற கொள்கைதான் விவேகானந்தரை ஒரு சாதாரண துறவியாக பார்க்காமல் உலகளாவிய ஒரு தலைவராக மாற்றியது. அந்த உரை முடிந்த பிறகு அமெரிக்க பத்திரிகைகள் அவரை புயலென வந்த துறவி, த சைக்ளோனிக் ஹிந்து என்று போற்றின. 3. அந்த உரையின் மைய கருத்து சகிப்புத்தன்மை. மக்களே, விவேகானந்தர் அந்த மேடையில ஏறி வெறும் அன்பை மட்டும் பகிரல, உலகத்துக்கே தேவையான ஒரு மிகப்பெரிய பாடத்தை மிக எளிமையா சொல்லி கொடுத்தாரு. அதுதான் சகிப்புத்தன்மை மற்றும் ஏற்றுக்கொள்ளுதல். யோசிச்சு பாருங்க, அந்த மாநாட்டுல ஒவ்வொருத்தரும் எங்க மதம் தான் சிறந்தது, எங்க கடவுள் தான் உண்மையானவர் அப்படின்னு மார்தட்டி பேசிட்டு இருந்தப்போ நம்ம விவேகானந்தர் மட்டும்தான் ரொம்ப நிதானமா ஒரு விஷயத்த சொன்னாரு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? உலகத்துல இருக்கிற எல்லா மதங்களும் ஒரே உண்மையை நோக்கி போற வேற வேற பாதைகள் அப்படின்னு சொன்னாரு. இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நாம ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலே சண்டைக்கு நிக்கிறோம். ஆனா அன்னைக்கு அவர் சொன்ன அந்த ஒரு உதாரணம் இன்னைக்கும் நமக்கு தேவைப்படுது. அவரு எப்படி வானத்திலிருந்து பெய்கிற மழை துளிகள் எல்லாம் வேற வேற இடத்துல விழுந்தாலும் கடைசியில ஓடி போய் அந்த ஒரே மகா சமுத்திரத்துல சேருதோ, அதே மாதிரி தான் மனிதர்கள் கும்பிடுற ஒவ்வொரு கடவுளும் அந்த ஒரே ஒரு பரம்பொருளை தான் போய் சேருதுன்னு சொன்னார். இதை கேட்டப்போ அந்த அரங்கமே நிசப்தமாச்சு. ஏன்னா மதத்தின் பேர்ல போர் செஞ்சுக்கிட்டு இருந்த உலகத்துக்கு இது ஒரு புது வெளிச்சமா தெரிஞ்சுது. விவேகானந்தர் சும்மா மேலோட்டமா பேசல, அவர் இந்து மதத்தோட ஆழமான தத்துவமான யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற கருத்தை அங்க விதைச்சாரு. ஒரு கிணத்து தவளை கதையை சொல்லி எப்படி ஒவ்வொருத்தரும் தாம் மதம்தான் உலகம்னு நினைச்சுக்கிட்டு குறுகிய வட்டத்துக்குள்ள இருக்காங்கன்னு அவர் விளக்குன விதம் இருக்கே, அது அங்க இருந்த பெரிய பெரிய அறிஞர்களையே தலகுனிய வச்சிருச்சு. அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் உலகளாவிய சகிப்புத்தன்மை. அதாவது மற்றவங்களோட கருத்தை வெறும் சகிச்சுக்கிட்டு மட்டும் போறது பெருசில்லை, அவங்களையும் மனதார ஏத்துக்கணும். நான் ஒரு கிறிஸ்தவனா மாற வேண்டாம், நீங்க ஒரு இந்துவா மாற வேண்டாம், ஆனா ஒவ்வொருத்தரும் மற்றவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு வளரணுமே தவிர ஒருத்தரை ஒருத்தர் அழிச்சிக்க கூடாது அப்படின்னு அவர் கர்ஜிச்சாரு. இந்த உரைதான் மேற்கத்திய நாடுகளுக்கு இந்தியாவை பத்தின ஒரு பயத்தை கலந்த மரியாதையை கொடுத்துச்சு. ஆனா ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, இப்படி எல்லா மதத்தையும் ஒன்னா பார்க்கணும்னு சொன்ன அந்த மனுஷனை தான் மதம்ங்கிற பேர்ல ஒரு கூட்டம் வேட்டையாட தயாராச்சு. இன்னைக்கு நாம நம்ம வாழ்க்கையில மற்றவங்களோட வளர்ச்சியை பார்த்தோ இல்ல மாற்றத்தை பார்த்தோ ஏத்துக்க முடியாம தவிக்கிறோம். ஆனா அந்த ஈகோவுக்கும் சேர்த்து தான் அன்னைக்கு விவேகானந்தர் அந்த மேடையில சாட்டை அடி கொடுத்தாரு. இந்த சகிப்புத்தன்மை பத்தின அவரோட தெளிவு தான் அவரை ஒரு மத தலைவரா மட்டும் இல்லாம ஒரு உலக மகா தத்துவ ஞானியா மாத்துச்சு. ஆனா இந்த உண்மை சில பேரோட வயிற்றுல எரிச்சது. அதுதான் அவருக்கு பின்னாடி பெரிய பிரச்சனைகளை கொண்டு வந்துச்சு. மேடையில் சுவாமி விவேகானந்தர் சொன்ன அந்த கிணற்று தவளை கதை சொல்கிறேன், கவனமாக கேளுங்கள். ஒரு கிணற்றில் நீண்ட காலமாக ஒரு தவளை வாழ்ந்து வந்தது. அது அங்கேயே பிறந்து வளர்ந்ததால் அந்த கிணறுதான் உலகம் என்று நம்பியது. ஒரு நாள் கடலிலிருந்து ஒரு தவளை தற்செயலாக அந்த கிணற்றுக்குள் வந்து விழுந்தது. கிணற்று தவளை ஆச்சரியத்துடன், நீ எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டது. அதற்கு அந்த தவளை, நான் கடலில் இருந்து வருகிறேன் என்று பதிலளித்தது. உடனே கிணற்று தவளை, கடல் எவ்வளவு பெரியது, இந்த கிணற்றை விட பெரியதா என்று கேட்டு கிணற்றின் ஒரு பக்கத்திலிருந்து மறுபக்கத்திற்கு தாவி காட்டியது. கடல் தவளை சிரித்துக்கொண்டே, நண்பா, கடலோடு இந்த கிணற்றை ஒப்பிடவே முடியாது, அது எல்லையற்றது என்றது. ஆனால் தன் கிணற்றை தவிர வேறு பெரிய உலகம் இருப்பதை நம்ப மறுத்த கிணற்று தவளை, இதைவிட பெரியது எதுவுமே இருக்க முடியாது, நீ பொய் சொல்கிறாய், இங்கிருந்து வெளியே போ என்று கடல் தவளையை துரத்தியது. இந்த கதையின் மூலம் விவேகானந்தர் சொல்ல வந்த கருத்து, நானும் ஒரு கிணற்றில் உட்கார்ந்து கொண்டு என் கிணறுதான் உலகம் என்று நினைக்கிறேன், நீங்களும் உங்கள் கிணற்றில் அமர்ந்து கொண்டு அதுதான் உலகம் என்று நினைக்கிறீர்கள். இந்த குறுகிய மனப்பான்மை எனும் சுவர்களை தகர்த்தெறிந்து வெளியே வந்தால்தான் உண்மையான ஆன்மீகத்தையும் உலகளாவிய சகோதரத்துவத்தையும் நாம் உணர முடியும் என்றார். 4. எதிரிகள் உருவான காரணம். மக்களே, இப்பதான் வீடியோவோட முக்கியமான பகுதிக்கு வர்றோம். ஒரு மனுஷன் புகழோட உச்சிக்கு போகும்போது
கூடவே ஒரு இருட்டு பக்கமும் வளர ஆரம்பிக்கும். அதுதான் பொறாமை. விவேகானந்தர் அந்த சிக்காகோ மேடையில பேசி முடிச்ச அடுத்த நிமிஷமே அவருக்கு எதிரிகள் உருவாக ஆரம்பிச்சுதாங்க. ஏன் தெரியுமா? அது வரைக்கும் மேற்கத்திய நாடுகள் இந்தியாவை எப்படி பார்த்துட்டு இருந்தாங்கன்னா, இவங்களெல்லாம் ஒண்ணுமே தெரியாதவங்க, இவங்களுக்கு தான் நாம அறிவை கொடுக்கணும், இவங்களை எப்படியாவது மதம் மாத்திடணும் அப்படின்னு ஒரு திட்டத்தோட இருந்தாங்க. ஆனா விவேகானந்தரோட அந்த ஒரு பேச்சு அவங்களோட பல வருஷ திட்டத்தை அப்படியே தவிடு பொடியாக்கிடுச்சு. அங்க இருந்த சில தீவிர மத பிரச்சாரகர்களுக்கு இது மிகப்பெரிய அடியா இருந்துச்சு. ஒரு காவி துணி கட்டின மனுஷன் வந்து எங்க ஊர்லயே எங்க மக்களை தன் பக்கம் இழுக்கிறாரா அப்படிங்கிற ஆத்திரம் அவங்களுக்குள்ள வந்துச்சு. ஆனா அதை விட கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? அவரோட சொந்த நாட்டை சேர்ந்த சில நம்ம ஆளுங்களே அவருக்கு எதிராக திரும்பினது தான். அப்போ இந்தியாவில் இருந்து அந்த மாநாட்டுக்கு சென்றிருந்த சில அமைப்புகளை சேர்ந்தவங்க விவேகானந்தருக்கு கிடைச்ச அந்த அதீத புகழை பார்த்து பொறாமப்பட்டாங்க. இவன் யாரு? இவனுக்கு எப்படி இவ்வளவு மரியாதை கிடைக்குது? இவன் ஒரு உண்மையான துறவியே இல்லை அப்படின்னு அங்க இருந்த அமெரிக்கர்கள் கிட்டையும் பத்திரிகைகள் கிட்டையும் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு அந்நிய தேசத்துல நாம ஒரு சாதனையை செய்யும் போது நம்ம கூட இருக்கிறவங்களே நம்ம காலை வார பார்க்கறது எவ்வளவு பெரிய வலி. விவேகானந்தர் அந்த மேடையில எல்லாரையும் நேசிங்கன்னு சொன்னாரு. ஆனா பதிலுக்கு அவருக்கு கிடைச்சது வெறும் வெறுப்பு தான். எதிரிகள் ஏன் உருவானாங்கன்னா, விவேகானந்தர் உண்மையை சொன்னாரு. மதம்ங்கிறது சடங்கு இல்லை, அது மனித நேயம்னு சொன்னாரு. இந்த உண்மையை சொன்னா சில பேரோட மத வியாபாரம் கெட்டு போயிடும்ல, அதனால தான் அவரை ஒரு போலி அப்படின்னு முத்திரை குத்த பார்த்தாங்க. இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலையும் நீங்க ஒரு நல்ல நிலைமைக்கு வரும்போது உங்களை சுத்தி இருக்கிறவங்க ஏன் உங்களுக்கு எதிராக மாறுறாங்கன்னு தெரியாம நீங்க அழலாம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, விவேகானந்தர் அளவுக்கு நீங்க இன்னைக்கு துரோகத்தை அனுபவிக்கல. ஒரு உலகமே அவரை அழிக்க நினைச்சப்போ அவர் எதை கண்டு அஞ்சாம நின்னாரு. அந்த எதிர்ப்புகள் தான் அவரை இன்னும் ஒரு தீ பிழம்பா மாத்துச்சு. அவரோட நேர்மைக்கும் அவரோட அறிவுக்கும் முன்னாடி அந்த பொறாம பிசாசுகளால ரொம்ப நாள் தாக்கு பிடிக்க முடியல. ஆனா அந்த ஆரம்ப கட்டத்தில் அவர் சந்திச்ச அந்த மனக்கசப்புகள் அவரை உள்ளுக்குள்ள ரொம்பவே பாதிச்சதுங்கிறது தான் உண்மை. நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நாம் முழுமையாக நம்பியவர்களே நமக்கு தெரியாமல் முதுகுக்கு பின்னால் குழி பறிக்கும் போது ஏற்படும் அந்த வலி என்பது விவரிக்க முடியாத ஒரு துரோக உணர்வு. அந்த தருணத்தில் ஏற்படுவது வெறும் ஏமாற்றம் மட்டுமல்ல, நம்முடைய நம்பிக்கையின் அடித்தளமே சுக்குநூறாக உடையும் ஒரு பேரதிர்ச்சி. அந்நியன் செய்யும் துரோகம் ஒரு காயத்தை ஏற்படுத்தினால், தெரிந்தவர்கள் செய்யும் சதி என்பது நம் இதயத்திலேயே ஈட்டியால் குத்துவது போன்றது. ஏனெனில் அந்நியர்களிடம் நாம் தற்காப்புடன் இருப்போம், ஆனால் நேசிப்பவர்களிடம் இதயத்தை திறந்து வைத்துவிட்டுத்தான் நிற்கிறோம். ஏன் செய்தார்கள் என்ற கேள்விக்கு விடை தேடி நம் மனம் அலைபாயும். நாமே நமக்கு செய்து கொண்ட சுய பரிசோதனைகள் நம்மை இன்னும் பலவீனப்படுத்தும். நிழல் கூட வெயிலில் தான் நம்மை விட்டு பிரியும். ஆனால் இவர்கள் இருட்டான நேரத்திலும் நாம் பலவீனமாக இருக்கும் தருணத்திலும் நம்மை வீழ்த்த திட்டமிடுவதுதான் உச்சகட்ட வேதனை. இந்த வலி நம்மை சில காலம் செயலிழக்க செய்தாலும் ஒரு பெரிய பாடத்தையும் கற்றுக் கொடுக்கிறது. அதாவது எல்லோரிடமும் அன்பாக இருக்கலாம், ஆனால் யாரை எந்த அளவிற்கு நம் நிழலுக்குள் அனுமதிக்க வேண்டும் என்ற தெளிவை இது நமக்கு தருகிறது. காலப்போக்கில் அந்த வலி மாறலாம், ஆனால் அது கொடுத்த அனுபவம் நம்மை இன்னும் முதிர்ச்சி உள்ளவராகவும் யதார்த்தத்தை உணர்ந்தவராகவும் மாற்றியிருக்கும். நாம் விழுந்த குழி நமக்கு ஒரு பாதாளமாக தெரிந்தாலும் அதிலிருந்து மீண்டு வரும்போது நாம் இன்னும் வலிமையான ஒரு மனிதராகவே உயிர்த்தெழுவோம். சுவாமி விவேகானந்தரை பற்றி சில பொய் பிரச்சாரங்கள் அமெரிக்காவில் பரப்பினார்கள். அது என்ன பொய் பிரச்சாரம்? வாங்க பார்ப்போம். 5 பொய் பிரச்சாரங்கள். மக்களே, ஒரு மனுஷனை நேருக்கு நேர் மோதி ஜெயிக்க முடியலனா இந்த உலகம் கையில எடுக்கிற ஆயுதம் தான் வதந்தி. விவேகானந்தர் சிக்காகோல புகழோட உச்சத்தில் இருந்தப்போ அவருக்கு எதிராக நடந்த அந்த பொய் பிரச்சாரங்கள் இருக்கே, அது அவ்வளவு கொடூரமானது. அமெரிக்காவில் இருந்த சில பத்திரிகைகள்ல விவேகானந்தரை பத்தி என்ன எழுதுனாங்க தெரியுமா? இவர் ஒரு ஒரிஜினல் துறவியே கிடையாது, இவருக்கு பின்னால எந்த ஒரு பெரிய அமைப்பும் இல்லை, இவர் இந்தியாவிலிருந்து தப்பிச்சு வந்த ஒரு ஆள் அப்படின்னு அபாண்டமா பழி சுமத்தினாங்க. அதை விட கொடுமை, இந்தியாவிலிருந்து சில பேர் அமெரிக்க பத்திரிகைகளுக்கு கடிதம் எழுதினாங்க. விவேகானந்தரை நீங்க நம்பாதீங்க, அவர் ஒரு சூத்திரர், அவருக்கு வேதம் படிக்க தகுதியே இல்லை அப்படின்னு ஜாதியையும் மதத்தையும் வச்சு அவரை அசிங்கப்படுத்த பார்த்தாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே,
ஒரு மனுஷன் தன் நாட்டோட பெருமையை உலகத்துக்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே நாட்டில் இருக்கிற ஒரு கூட்டம் அவர் மேல சேற்ற வாரி வீசுது. இதையெல்லாம் பார்த்து விவேகானந்தர் அப்படியே நிலைகுலைஞ்சு போயிட்டாரு. அவர் அமெரிக்காவில் தங்கியிருந்த இடத்துல அவருக்கு ஒருவேளை சாப்பாடு போடுறதுக்கு கூட யோசிக்கிற அளவுக்கு நிலைமையை மோசமாக்குனாங்க. விவேகானந்தரோட தனிப்பட்ட ஒழுக்கத்தை பத்தியும் தப்பு தப்பா பேசினாங்க. ஒரு முறை விவேகானந்தர் ஒரு பெண்மணியோட வீட்டில் தங்கியிருந்தப்போ அதை வச்சு ஒரு பெரிய அவதூற கிளப்புனாங்க. ஆனா அந்த தங்கமான மனுஷன் என்ன செஞ்சாரு தெரியுமா? எதற்கும் பதில் சொல்லாம தன் கடமையில மட்டும் கண்ணா இருந்தாரு. இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் உங்களை பத்தி யாராவது ஒரு தப்பான கமெண்ட் போட்டாலே நீங்க சோர்ந்து போயிடுறீங்க. ஐயோ என் மானம் போச்சேன்னு துடிக்கிறீங்க. ஆனா ஒரு உலகமே திரண்டு வந்து விவேகானந்தர் மேல அபாண்டமான பழிகளை போட்டப்போ அவர் அதை எப்படி தாங்கிக்கிட்டாருன்னு நினைச்சு பாருங்க. உண்மையிலேயே சொல்ல போனா அந்த வதந்திகளால அவர் பட்ட அவமானம் இருக்கே, அது ஒரு சாமானிய மனிதனால தாங்கிக்கவே முடியாது. ஆனா அவர் நாய் குறைக்குதுன்னு யானை தன் நடைய மாத்திக்காதுன்னு சொன்னார். அந்த வைராகியம் தான் அவரை காப்பாத்துச்சு. எதிரிகள் எவ்வளவுதான் சேற்ற வாரி வீசினாலும் அந்த சேத்துல முளைச்ச தாமரையா விவேகானந்தர் இன்னும் அழகாத்தான் தெரிஞ்சாரு. இந்த பொய் பிரச்சாரங்கள் தான் அவரை ஒரு கட்டத்துல கடும் மன உளைச்சலுக்கு தள்ளுச்சு. ஆனா அதையெல்லாம் எரிச்சிட்டு அவர் எப்படி வெளியே வந்தாருங்கிறது தான் நமக்கான பாடம். நமக்கு மிகவும் நெருக்கமானவர்கள், நம்முடைய ரகசியங்களையும் பலவீனங்களையும் அறிந்தவர்களே மற்றவர்களிடம் நம்மை பற்றி தவறாக பேச முடியும். இப்படி ஒரு துரோகத்தின் வழி வார்த்தைகளால் விவரிக்க முடியாத ஒரு ரணம். அந்நியன் ஒருவன் நம்மை பற்றி ஏதோ ஒரு அவதூறு பரப்பினால் அதை வெறும் செய்தியாக கடந்து விடலாம். ஆனால் நாம் நேசித்தவர்கள், நம் இக்கட்டான காலங்களில் தோள் கொடுத்தவர்கள் என்று நாம் நம்பியவர்களே நம் முதுகில் குத்தும்போது அது நம்முடைய ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே சிதைத்து விடுகிறது. நமக்கு தெரிந்த உண்மையை விட அவர்களுக்கு தெரிந்த பொய்யை உலகம் ஏன் நம்புகிறது என்ற ஆதங்கத்தை விட இத்தனை காலம் இவர்களுக்காகவா நாம் வாழ்ந்தோம் என்ற சுய பச்சாதாபம் நம்மை தூங்க விடாமல் வாட்டும். அந்த தருணத்தில் இதயம் பாரமாகி தொண்டை அடைத்து யாரிடமும் பேச பிடிக்காத ஒரு தனிமை நம்மை சூழ்ந்து கொள்ளும். அந்த பேசுபொருள் பொய்யாக இருந்தாலும் அதை சொல்பவர் நமக்கு நெருக்கமானவர் என்பதால் அந்த பொய்க்கு சமூகம் ஒரு போலி அங்கீகாரத்தை கொடுத்துவிடும். இந்த துரோகம் நம்மை உறவுகளின் மீதே ஒரு விதமான பயத்தையும் சந்தேகத்தையும் கொள்ளச் செய்யும். ஆனால் இந்த வலிதான் நமக்கு ஒரு கசப்பான உண்மையை உரக்க சொல்கிறது. அதாவது நம்முடைய அமைதியும் வளர்ச்சியும் மற்றவர்கள் சொல்லும் வார்த்தைகளில் இல்லை, நம்முடைய நேர்மையில் இருக்கிறது என்பதே அது. துரோகம் செய்தவர்கள் நம்மை வீழ்த்துவதாக நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் உண்மையில் அவர்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்து தரம் குறைந்த மனிதர்களை அகற்றுவதற்கான ஒரு வாய்ப்பைத்தான் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார்கள். இந்த வழியை ஒரு படிக்கட்டாக மாற்றிக்கொண்டு யாரிடம் எவ்வளவு விளைவழி விட வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக்கொண்டு முன்னேறுவதே அவர்களுக்கு நாம் கொடுக்கும் ஆகச் சிறந்த பதிலடி. இத்தனை சோதனைகளுக்கு இடையில் நிதி நெருக்கடி அவரை வாட்டியது. 6. நிதி நெருக்கடி. மக்களே, இன்னைக்கு நாம கையில போன், பாக்கெட்ல காசு, தங்கறதுக்கு ஒரு வீடுன்னு எல்லா வசதியோடையும் இருந்துகிட்டு சின்ன சின்ன பொருளாதார பிரச்சனைக்கு வாழ்க்கையே போச்சுன்னு புலம்புறோம். ஆனா விவேகானந்தர் அமெரிக்காவில் சந்தித்த அந்த நிதி நெருக்கடி, அதை நினைச்சா இப்பவும் நெஞ்சு பதறும். சிக்காகோ மாநாட்டுக்கு முன்னாடி அவர் அங்க போய் சேர்ந்தப்போ அவர்கிட்ட மிஞ்சி இருந்தது வெறும் சில டாலர்கள் மட்டும்தான். அதுவும் சீக்கிரமே தீந்து போச்சு. யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு அந்நிய நாட்டில் எலும்பையே உரைக்கிற அந்த பயங்கரமான குளிர்ல சாப்பாட்டுக்கு ஒரு பைசா கூட இல்லாம ஒரு மனுஷன் தெருவில் நிற்கிறாரு. அங்கிருந்த சில ஹோட்டல்கள்ல அவர் தங்க போனப்போ அவரோட உடைய பார்த்தோம். அவர் ஒரு இந்தியருங்கிற காரணத்துக்காகவும் இங்க இடம் இல்லைன்னு சொல்லி அவரை வெளியேற்றினாங்க. அந்த ராத்திரிகள்ல அவர் பட்ட பசி அது சாதாரண பசி இல்லைங்க. ஒரு முறை பசியும் தாகமும் தாங்க முடியாம ஒரு வீட்டு வாசல்ல போய், அம்மா எனக்கு ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு கேட்குறாரு. ஆனா அந்த வீட்டுக்காரங்க இவரை ஒரு பிச்சைக்காரன்னு நினைச்சு கதவை மூடிடுறாங்க. அந்த நேரத்துல விவேகானந்தர் ஒரு ரயில் நிலையத்துல இருந்த அந்த பழைய சரக்கு பெட்டிக்குள்ள போய் படுத்துக்கிட்டாரு. அந்த இரும்பு பெட்டிக்குள்ள குளிர் அப்படியே உடம்ப கிழிக்குது. ஆனா அந்த மனுஷன் மனசுல இருந்த லட்சியம் மட்டும்தான் அவரை தூங்க விடாம செஞ்சிச்சு. இன்னைக்கு நாம ஒருவேளை சாப்பாடு லேட்டானா கோபப்படுறோம். ஆனா உலகத்துக்கே ஞானத்தை போதிக்க போன அந்த மகாத்மா ஒரு பிடி சோத்துக்காக அமெரிக்க தெருக்கள்ல அலைஞ்சது எவ்வளவு பெரிய கொடுமை. ஒரு கட்டத்துல அவருக்கு உதவி செய்ய வந்தவங்க கூட எதிரிகளோட பொய் பிரச்சாரத்தை கேட்டுட்டு தள்ளி நின்னாங்க. காசு இருந்தாதான் மரியாதைன்னு நினைக்கிற இந்த உலகத்துல ஒரு பைசா கூட இல்லாம ஒரு மனுஷன் தான் நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி போராடினாருன்னு பாருங்க.
அந்த நிதி நெருக்கடி அவரை பிச்சைக்காரனா மாத்தல, இன்னும் ஒரு வைராகியமான வீரனா மாத்துச்சு. எனக்கு வர்ற இந்த துன்பங்கள் எல்லாம் என் நாட்டு மக்களோட கஷ்டத்துல ஒரு துளி கூட இல்லைன்னு அவர் தன்னைத்தானே தேத்திக்கிட்டாரு. இந்த வலிதான் அவருக்கு பின்னாடி அந்த மாநாட்டு மேடையில பேசுறதுக்கான ஒரு பெரிய சக்தியை கொடுத்துச்சு. உலகிற்கு வேதாந்தத்தை போதிக்க வந்த அந்த உன்னதமான துறவி அன்று இரவு ஒரு காலி பெட்டிக்குள் முடங்கி கிடந்து குளிரில் பற்கள் கிட்டிக்க சுருண்டு கிடந்த அந்த துயரமான நிலை ஒரு மாபெரும் ஒளி பிறப்பதற்கு முன்னால் ஏற்படும் அடர்ந்த இருளை போன்றது. அந்த பெட்டிக்குள் அவர் சந்தித்த ஒவ்வொரு நடுக்கமும் ஒவ்வொரு சொட்டு பசியும் அவருக்குள் இருந்த ஆன்மீக தீயை அணைக்கவில்லை, மாறாக இன்னும் பிரகாசமாக்கியது. மறுநாள் உலகையே ஆளப்போகும் ஒரு சிங்கம் அன்று இரவு ஒரு சிறு பெட்டிக்குள் பசியோடும் குளிரோடும் தனிமையில் போராடி கொண்டிருந்த அந்த மௌனமான காட்சி பொறுமைக்கும் அர்ப்பணிப்பிற்கும் ஒரு மிகப்பெரிய பாடமாகும். அந்த தியாகத்தின் வழியிலிருந்துதான் அமெரிக்க சகோதர சகோதரிகளே என்ற அந்த கம்பீரமான குரல் ஒட்டுமொத்த உலகையும் கட்டி போட பிறந்தது. 7. மன உளைச்சல். மக்களே, இப்பதான் நாம் இந்த வீடியோவோட மிக ஆழமான பகுதிக்கு வர்றோம். வெளியிலிருந்து பார்க்கும்போது விவேகானந்தர் ஒரு சிங்கத்தை போல கம்பீரமா தெரிஞ்சிருக்கலாம். ஆனா உள்ளுக்குள்ள அவர் அனுபவிச்ச அந்த மன உளைச்சல் அது ஒரு எரிமலையை விட பயங்கரமானது. ஒரு மனுஷனுக்கு எப்போ மன அழுத்தம் அதிகமாகும் தெரியுமா? தான் உண்மையாவே இருந்தும் மற்றவங்க தன்னை தப்பா புரிஞ்சுக்கும் போதுதான். அமெரிக்காவில் அவருக்கு கிடைச்ச புகழை விட அவருக்கு கொடுக்கப்பட்ட மனக்காயங்கள் ரொம்ப அதிகம். ஒரு பக்கம் தன் நாட்டு மக்களோட வறுமையை நினைச்சு அவர் மனசு துடிச்சுக்கிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இங்க இருக்கிற மதவாத கும்பல் அவரை ஒரு துரோகி மாதிரி சித்தரிக்கிறாங்க. நீ கடல் கடந்து போனது பாவம், நீ ஒரு இந்துவே கிடையாதுன்னு இந்தியாவிலிருந்து வர்ற ஒவ்வொரு செய்தியும் அவர் மனசை ரணமாக்குச்சு. யோசிச்சு பாருங்க, தன் வாழ்நாள் முழுவதையும் யாருக்காக அர்ப்பணிச்சாரோ அவங்களே அவருக்கு துரோகம் செய்யும் போது அந்த மனசு என்ன பாடுபடும்? விவேகானந்தர் பல ராத்திரிகள் தூங்காம அழுதிருக்காரு. அந்த தனிமை அது ஒரு மனுஷனை அப்படியே உள்ளுக்குள்ள அரிச்சு தின்னுடும். அவருக்கு வரவேண்டிய கடிதங்களை தடுத்து நிறுத்துறது, அவரை பத்தி தப்பான தகவல்களை பரப்புறதுன்னு சுத்தி சுத்தி சதி செஞ்சாங்க. அவர் ஒரு கடிதத்துல எழுதுறாரு, பொறாமைங்கிறது இந்தியர்களோட ரத்தத்துல இருக்கு, இதுவே நம்ம நாட்டோட வீழ்ச்சிக்கு காரணம்னு எவ்வளவு வருத்தப்பட்டு எழுதியிருக்காரு பாருங்க. இன்னைக்கு நீங்க உங்க ஆபீஸ்லயோ இல்ல வீட்லயோ உங்களை புரிஞ்சுக்க ஆள் இல்லாம நான் இவ்வளவு உழைச்சோம் எனக்கு ஏன் இந்த நிலைமைன்னு மன உளைச்சல்ல உட்கார்ந்துருக்கலாம். ஆனா ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, உலகத்தையே மாற்ற புறப்பட்ட அந்த மகானுக்கே மன அழுத்தம் வந்திருக்கு. ஆனா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா? அந்த மன உளைச்சலை ஒரு ஆயுதமா மாத்தினாரு. என் மனசு எவ்வளவு தூரம் உடையுதோ அவ்வளவு தூரம் நான் கடவுளுக்கு நெருக்கமா போறேன்னு நினைச்சுக்கிட்டாரு. ஆனா அந்த மன அழுத்தம் அவரோட நிம்மதியை மட்டும் இல்லை, அவரோட ஆரோக்கியத்தையும் மெதுவா சிதைக்க ஆரம்பிச்சது. அந்த ரணமான நாட்களை அவர் எப்படி தாங்கினாருன்னு நினைக்கும் போதுதான் அவர் சாதாரண மனுஷன் இல்லை, ஒரு மகா சக்திங்கிறது நமக்கு புரியுது. மன அழுத்தம்ங்கிறது ஒரு மனிதனின் பலவீனம் அல்ல, அது அவன் தனக்குள்ளேயே நடத்தி கொள்ளும் ஒரு மிகப்பெரிய அறப்போராட்டம். ஒரு ரப்பர் பேண்டை அதன் அளவுக்கு மீறி இழுத்தால் அது எப்படி அழுத்தத்திற்கு உள்ளாகிறதோ அப்படித்தான் நம் மனமும் தாங்க முடியாத சுமைகளையும் சொல்ல முடியாத வலிகளையும் சுமக்கும் போது இறுக்கமடைகிறது. இது கோழைத்தனம் கிடையாது, மாறாக இத்தனை காலமும் எல்லா பிரச்சனைகளையும் தைரியமாக எதிர்கொண்டு ஒரு கட்டத்தில் மனம் சோர்வடையும் போது ஏற்படும் ஒரு இயற்கை எதிர்வினைதான். வெளியுலகிற்கு தெரியாத காயங்களோடு ஒவ்வொரு நாளும் படுக்கையிலிருந்து எழுந்து தன் கடமைகளை செய்ய ஒரு மனிதன் போராடுகிறான் என்றால் அவன் பலவீனமானவன் அல்ல, அவன் ஒரு மாபெரும் வீரன். இந்த போராட்டத்தில் மனம் சோர்வுற்று இருக்கும் போது எல்லாமே சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையை தேடி தேடியே அந்த உயிர் வலிமை பெறுகிறது. முறிந்த எலும்பு கூடும் மீண்டும் பலமாக மாறுவதைப் போல இந்த மன அழுத்த போராட்டத்தை கடந்து வரும் மனிதன் வாழ்க்கையை பற்றிய ஆழமான புரிதலோடும் அளப்பரிய மன உறுதியோடும் ஒரு புதிய மனிதனாக உருவெடுப்பான். எனவே மன அழுத்தம் வரும்போது உங்களை நீங்களே தாழ்வாக நினைக்காதீர்கள். நீங்கள் இப்போது போர்க்களத்தில் இருக்கிறீர்கள். இந்த போராட்டத்தின் முடிவில் இன்னும் பிரகாசமான வலிமையான ஒரு வாழ்வு உங்களுக்காக காத்திருக்கிறது என்பதை மட்டும் நினைவில் கொள்ளுங்கள். 8. கலாச்சார அதிர்ச்சி. மக்களே, இன்னைக்கு நாம வெளிநாட்டுக்கு ஒரு டூர் போறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம். ஆனா 130 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தூய்மையான இந்திய துறவி
அமெரிக்கா மாதிரி ஒரு நவீன நாட்டுக்குள்ள நுழையும் போது அவர் சந்திச்ச அந்த கலாச்சார அதிர்ச்சி, அது ஒரு பெரிய மன போராட்டம். யோசிச்சு பாருங்க, அதுவரைக்கும் பாரத மண்ணுல கங்கை கரையிலையும் அமைதியான மடங்கள்லையும் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு இயந்திரமயமான, ஆடம்பரமான, முழுக்க முழுக்க பணத்தை சுத்தி இயங்குற ஒரு நாட்டுக்குள்ள போய் நிக்கிறாரு. அங்க இருந்த ஒவ்வொரு விஷயமும் அவருக்கு ஒரு சவாலா இருந்துச்சு. முக்கியமா அவரோட உணவு பழக்கம். அவர் ஒரு சுத்தமான சைவம். ஆனா அமெரிக்காவில் அவருக்கு கிடைச்சதெல்லாம் மாமிச உணவுகளும் அந்நியமான மசாலாக்களும் தான். பல நாட்கள் அவர் வெறும் ரொட்டி துண்டுகளை மட்டும் சாப்பிட்டுட்டு தான் வயித்தை பிடிச்சுக்கிட்டு தூங்கியிருக்காரு. அப்புறம் அவரோட உடை, அந்த ஊர்ல எல்லாரும் கோட் சூட் போட்டுட்டு இருக்கும்போது இவர் மட்டும் தன்னோட காவி உடையோடவும் தலைப்பாகையோடவும் தெருவில் நடக்கும்போது அங்க இருந்தவங்க இவரை ஏதோ ஒரு வேற்று கிரகவாசி மாதிரி பார்த்தாங்க. சின்ன பசங்கள்லாம் இவரை பார்த்து ஏளனமா சிரிச்சு கல்லை விட்டு எரிஞ்சு துரத்தின சம்பவங்கள் கூட நடந்திருக்கு. ஆனா விவேகானந்தர் எப்பவுமே தன் அடையாளத்தை விட்டு கொடுத்ததே இல்லை. அந்த பிரம்மாண்டமான கட்டிடங்கள், ராத்திரியிலையும் பகல் மாதிரி எரியிற விளக்குகள், எந்நேரமும் ஓடிக்கிட்டே இருக்கிற மக்கள், இதையெல்லாம் பார்த்து அவர் பிரமிக்கல. மாறாக, இவ்வளவு வசதி இருந்தும் இவங்க மனசுல ஏதோ ஒரு வெறுமை இருக்கேன்னு தான் வருத்தப்பட்டாரு. மேலை நாட்டோட அந்த நாகரீக வேகம் அவரோட அமைதியான துறவற வாழ்க்கைக்கு பெரிய இடையூறா இருந்துச்சு. ஒரு பக்கம் அந்த ஊர் மக்கள் இவரை ஒரு காட்சி பொருள் மாதிரி பார்த்தது, இன்னொரு பக்கம் அவங்க பழக்க வழக்கங்களுக்கு மத்தியில தான் கொள்கையில உறுதியா நின்னது, இது ஒரு மனுஷனுக்கு கொடுக்கிற அந்த கல்ச்சர் ஷாக் அது அவரை ஒரு கட்டத்துல ரொம்பவே சோர்வடைய வச்சது. ஆனா அந்த அந்நியமான கலாச்சாரத்துக்கு மத்தியிலையும் நம்ம நாட்டு பண்பாட்டை ஒரு அடி கூட இறக்கி வைக்காம அவர் நிமிர்ந்து நின்னாரே, அதுதான் விவேகானந்தர். இன்று நாம் நம்முடைய சொந்த மண்ணில் நம் பண்பாட்டிற்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் மேலை நாட்டு கலாச்சாரம் தான் உயர்வு என எண்ணி நம்முடைய மொழி, உடை, உணவு என ஒவ்வொன்றையும் மாற்றிக்கொள்ள துடிக்கிறோம். ஆனால் சுவாமி விவேகானந்தர் 100 ஆண்டுகளுக்கு முன்பே எந்த அமெரிக்கா நம்மை நாகரீகமற்றவர்கள் என்று ஏளனம் செய்ததோ அதே மண்ணிற்கு சென்றும் தன் அடையாளத்தை ஒரு அணுவும் விட்டு கொடுக்காமல் நின்ற விதம் ஒரு மாபெரும் பாடம். சுற்றியிருந்தவர்கள் அனைவரும் கோட் சூட் அணிந்து நவநாகரிகமாக காட்சியளித்த அந்த பிரம்மாண்ட சபையில் அவர் தன் காவி உடையையும் தலைப்பாகையையும் அணிந்து ஒரு இந்திய துறவியாகவே கம்பீரமாக நுழைந்தார். அங்கிருந்தவர்கள் அவருடைய உடையை பார்த்து எள்ளி நகையாடிய போதும், உங்கள் கலாச்சாரத்தில் ஒரு மனிதனை அவனது தையல்காரர் உடையை பொறுத்து உருவாக்குகிறார், ஆனால் என் கலாச்சாரத்தில் ஒரு மனிதனை அவனது ஒழுக்கமே உருவாக்குகிறது என்று நெற்றி பொட்டில் அடித்தது போல கூறி பாரத பண்பாட்டின் பெருமையை நிலைநாட்டினார். நாம் இன்று வசதிகளுக்காக நம்முடைய அடையாளங்களை அடகு வைத்துக் கொண்டிருக்கும் சூழலில் அவர் அந்நிய மண்ணில் பசியோடும் குளிரோடும் போராடிய போதும் தன் வேர்களை மறக்காமல் நான் ஒரு இந்தியன் என்ற கர்வத்தோடு நின்றதுதான் அவரை உலகமே அண்ணாந்து பார்க்க வைத்தது. நவீனமாக மாறுவது என்பது நம் அறிவில் இருக்க வேண்டுமே தவிர நம்முடைய சுய அடையாளத்தை அழிப்பதில் இல்லை என்பதை விவேகானந்தரின் அந்த சிகாகோ பயணம் இன்றும் உறக்கச் சொல்லிக் கொண்டிருக்கிறது. நாம் எங்கே சென்றாலும் எவ்வளவு உயர்ந்த நிலைக்கு போனாலும் நம்முடைய அடையாளமே நம் உண்மையான பலம் என்பதை உணர்ந்தால் மட்டுமே நாமும் உலக அரங்கில் விவேகானந்தரை போல தனித்து தெரிய முடியும். 9. உடல்நிலை பாதிப்பு. மக்களே, இப்பதான் நாம இந்த வரலாற்றோட ரொம்பவும் சோகமான, அதே சமயம் ஒரு மனுஷனோட வைராக்கியத்தை பறைசாற்றக்கூடிய ஒரு பகுதிக்கு வரும். விவேகானந்தர் ஒரு இரும்பாலான மனுஷன்னு நாம நினைக்கிறோம். ஆனா அமெரிக்காவோட அந்த பயணமும் அங்க அவர் சந்திச்ச எதிர்ப்புகளும் அவரோட உடம்ப ஒரு வழி பண்ணிடுச்சு. 30 வயசுங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ரொம்பவும் ஆரோக்கியமா இருக்க வேண்டிய பருவம். ஆனா அந்த வயசுலேயே விவேகானந்தரோட உடம்புல வியாதிகள் குடியேற ஆரம்பிச்சது. அமெரிக்காவோட எலும்பையே உரைக்கிற அந்த பயங்கரமான குளிரும் சரியான நேரத்துக்கு சத்தான உணவு கிடைக்காததும் அவரோட ஆரோக்கியத்தை அடியோடு பாதிச்சது. ஒரு நாளைக்கு 3-4 சொற்பொழிவுகள், அதுக்கப்புறம் வர்றவங்க கேட்குற கேள்விகளுக்கு பதில், அப்புறம் இரவு முழுக்க விழிப்புன்னு ஓய்வே இல்லாத உழைப்பு அவரோட நரம்பு மண்டலத்தை தளர்ச்சி அடைய செஞ்சிச்சு. முக்கியமா அந்த நேரத்துல தான் அவருக்கு சர்க்கரை நோய் அறிகுறி தெரிய ஆரம்பிச்சது. அந்த காலத்துல அதுக்கு சரியான மருந்துகள் கிடையாது. அதோட சேர்த்து இன்சோம்னியான்னு சொல்லப்படுற தூக்கமின்மை வியாதியும் அவரை வாட்டுச்சு. ஒரு கடிதத்தில் அவர் எழுதுறாரு, இரவு முழுக்க ஒரு நிமிஷம் கூட என்னால கண்ணையற முடியல, என் மூளை எந்நேரமும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு சொல்லியிருக்காரு. யோசிச்சு பாருங்க மக்களே, உடம்புல இவ்வளவு உபாதைகளை வச்சுக்கிட்டு ஒரு மேடையில ஏறி சிங்கம் மாதிரி கர்ஜிக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நாம இன்னைக்கு சாதாரண ஒரு காய்ச்சல் வந்தாலே வேலைக்கு லீவு போட்டுட்டு படுத்துடுறோம்.
ஆனா விவேகானந்தர் தன்னோட சிறுநீரகம், இதயம்னு ஒவ்வொரு உறுப்பும் பாதிக்கப்படுறத உணர்ந்தும் இந்த உடல் எப்படியும் ஒரு நாள் அழிய போகுது, அது நல்ல காரியத்துக்காக அழிஞ்சிட்டு போகட்டுமேன்னு நினைச்சாரு. எதிரிகள் கொடுத்த மன உளைச்சல் அவரோட ரத்த அழுத்தத்தை அதிகமாக்குச்சு. அவரோட முகத்துல அந்த தேஜஸ் குறையலனாலும் உள்ளுக்குள்ள அவர் ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி உருகிக்கிட்டு இருந்தாரு. தன்னோட மரணம் சீக்கிரம் வரும்னு தெரிஞ்சும் அந்த கடைசி நிமிஷம் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருந்த அந்த வீர துறவியோட அர்ப்பணிப்பை நினைச்சா மெய் சிலிர்க்குது. ஒரு லட்சியத்திற்காக தன் உடலையே ஒரு மெழுகுவர்த்தியைப் போல கரைத்து கொண்டவர் சுவாமி விவேகானந்தர். நான் 40 வயது வரை வாழ மாட்டேன் என்று முன்கூட்டியே கணித்த அவர் அந்த குறுகிய காலத்திற்குள் ஒரு 100 ஆண்டு செய்ய வேண்டிய வேலையை தன் உடலை வருத்தி செய்து முடித்தார். சிக்காகோ மாநாட்டிற்கு பிறகு உலகெங்கும் இந்திய ஞானத்தை பரப்ப அவர் மேற்கொண்ட இடைவிடாத பயணங்கள், தூக்கமில்லாத இரவுகள், முறையற்ற உணவு பழக்கம் என அனைத்தும் அவருடைய ஆரோக்கியத்தை பெரிதும் பாதித்தது. அவருக்கு நீரிழிவு நோய், ஆஸ்துமா என பல உடல் உபாதைகள் இருந்த போதும் என் நாட்டின் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே லட்சியத்திற்காக தன் வலிகளை பொருட்படுத்தாமல் மேடைகளில் முழங்கினார். இரும்பு போன்ற நரம்புகளும் எஃகு போன்ற தசைகளும் வேண்டும் என்று பிறருக்கு உபதேசித்த அந்த சிங்கம் தன் லட்சிய வேட்டையினால் தன் தேகத்தையே ஒரு யாக குண்டத்தில் சமித்தாக அர்ப்பணித்தது. தன் வாழ்நாளின் கடைசி நாள் வரை கூட மாணவர்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்துவிட்டு தியானத்திலேயே தன் உயிரை பிரிக்க துணிந்த அந்த தியாகம், லட்சியம் என்பது வெறும் வார்த்தை அல்ல, அது ஒரு மனிதனின் உயிரையே எரிபொருளாக கொண்டு எரியும் ஒரு தீப பந்தம் என்பதை உலகுக்கு உணர்த்தியது. தன் உடலை விட தன் கொள்கைகளை முக்கியம் என்று வாழ்ந்த அந்த லட்சியவாதியின் அர்ப்பணிப்புதான் இன்று கோடிக்கணக்கான இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிக்கும் அணையாத நெருப்பாக எரிந்து கொண்டிருக்கிறது. 10. இந்தியாவிலிருந்து வந்த எதிர்ப்பு. மக்களே, விவேகானந்தர் ஒரு முறை சொன்னார், உலகமே உன்னை எதிர்த்தாலும் பரவாயில்லை, ஆனா உன் சொந்த மக்களே உனக்கு எதிரா நிற்கும் போது வர்ற வழி இருக்கே, அது நரகத்தை விட கொடுமையானதுன்னு. விவேகானந்தர் அமெரிக்காவில் இந்தியாவுக்காக போராடிக்கிட்டு இருந்தப்போ இங்க நம்ம நாட்டில் இருந்த சில மத காவலர்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தெரியுமா? அவருக்கு பாராட்டு விழா நடத்துறதுக்கு பதிலா அவரை எப்படி சமூகத்துல இருந்து ஒதுக்கி வைக்கலாம்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த காலத்துல கடல் கடந்தால் தீட்டு அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை இருந்துச்சு. விவேகானந்தர் அமெரிக்கா போனதே ஒரு பெரிய பாவம்னு சொல்லி அவர் ஒரு இந்துவே கிடையாதுன்னு முத்திர குத்துனாங்க. விவேகானந்தரோட குருநாதர் ராமகிருஷ்ண பரமஹம்சரோட மற்ற சீடர்கள் கிட்ட கூட அவன் அங்க போய் தப்பு தப்பா சாப்பிட்றான், அவன் ஆசாரத்தை கெடுத்துட்டான், அவனை திரும்ப சேர்க்காதீங்கன்னு கடிதம் மேல கடிதம் போட்டு தூண்டி விட்டாங்க. யோசிச்சு பாருங்க மக்களே, ஒரு பக்கம் அமெரிக்காவில் வெள்ளையர்களோட இனவெறி, இன்னொரு பக்கம் இந்தியாவிலிருந்து வந்த ஜாதி வெறியும் பொறாமையும். தான் எந்த நாட்டுக்காகவும் எந்த மக்களுக்காகவும் அங்க போய் ஒருவேளை சோறு இல்லாம போராடினாரோ அந்த மக்களே இவரை தூற்றும் போது விவேகானந்தரோட மனசு எந்த அளவுக்கு சிதறி போயிருக்கும். நான் அங்க பசியில செத்து போயிருந்தா கூட இவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்கன்னு அவர் ஒரு கடிதத்துல குமுறினாரு. அது வரைக்கும் அவரை ஒரு சாதாரண ஆளா பார்த்தவங்க அவர் உலக புகழ் பெற்ற உடனே அவரை எப்படி பிடிச்சு கீழே தள்ளலாம்னு யோசிச்ச அந்த புத்தி இருக்கே, அதுதான் விவேகானந்தரை அதிகமா காயப்படுத்துச்சு. இன்னைக்கு நீங்க ஒரு சாதனை செஞ்சா உங்களை விட உங்க சொந்தக்காரங்கரா அதை தாங்கிக்க முடியாம எரியிறாங்க. அதே நிலையத்தான் அன்னைக்கு அந்த மகானும் சந்திச்சாரு. ஆனா விவேகானந்தர் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாரு. உண்மைக்காக எதையும் தியாகம் செய்யலாம், ஆனா எதற்காகவும் உண்மையை தியாகம் செய்யக்கூடாதுன்னு. இந்த இந்திய எதிர்ப்புகளை அவர் ஒரு தூசியா நினைச்சு தட்டி விட்டுட்டு தன் பயணத்தை தொடர்ந்தாரு. ஆனா அந்த வடுக்கள் அவரோட மனசுல ஆறாத ரணமா கடைசி வரைக்கும் இருந்துச்சு. நம்மோடு கூடவே இருந்து நம்முடைய கஷ்டங்களில் ஆறுதல் சொல்வது போல நடித்துவிட்டு நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரத் தொடங்கும் போது அந்த வளர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் பொறாமைப்படுபவர்கள் தான் நம்மை சுற்றியுள்ள ஆபத்தான மனிதர்கள். நாம் கீழே விழுந்து கிடக்கும் போது இறக்கப்படும் அதே கண்கள் நாம் உயரே பறக்கும் போது மட்டும் ஏன் சிவக்கின்றன என்பதுதான் மனித மனதின் விசித்திரமான ஒரு இருள். பொறாமை என்பது வெளியில் தெரியாத ஒரு விஷம். அது முதலில் அவர்களின் நிம்மதியை கொள்ளும், பிறகு மெல்ல மெல்ல நம்மை பற்றிய அவதூறுகளை பரப்பத் தொடங்கும். நாம் கஷ்டப்பட்டு உழைத்து தூக்கத்தை துளைத்து ஒரு நிலைக்கு வரும்போது அதை வெறும் அதிர்ஷ்டம் என்று ஒரே வார்த்தையில் கொச்சைப்படுத்தி விடுவார்கள். நம்முடைய வெற்றியை பார்த்து பாராட்டுவதற்கு பதில் அதில் இருக்கும் குறைகளை தேடுவதில்தான் அவர்கள் அதிக குறியாக இருப்பார்கள். உண்மையில் ஒருவருடைய பொறாமை என்பது உங்களை சார்ந்ததல்ல, அது அவர்களுக்குள் இருக்கும் தாழ்வு மனப்பான்மையின் வெளிப்பாடு.
உங்களைப் போல அவர்களால் வர முடியவில்லையே என்ற ஆதங்கமே பொறாமையாக மாறுகிறது. இப்படிப்பட்ட மனிதர்களின் விமர்சனங்களுக்கும் மறைமுக தாக்குதல்களுக்கும் நாம் பதில் சொல்லிக் கொண்டிருப்பதே நம்முடைய நேரத்தை வீணடிப்பதாகும். சூரியனை பார்த்து நாய் குறைப்பதால் அதன் ஒளி குறைந்துவிடப் போவதில்லை. அதேபோல பொறாமைப்படுபவர்கள் பேசும் பேச்சுகள் உங்களை ஒருபோதும் கட்டுப்படுத்தாது. அவர்களின் பொறாமையை நீங்கள் அடைந்த வளர்ச்சிக்கான ஒரு அங்கீகாரமாக எடுத்துக்கொண்டு இன்னும் உயரமாக பறப்பதே அவர்களுக்கு நீங்கள் தரும் ஆகச்சிறந்த பதிலடி. உங்கள் உழைப்பும் நேர்மையும் உண்மையாக இருந்தால் எவர் காட்டும் பொறாமை தீயும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. மாறாக அது உங்களை இன்னும் மெருகேற்றும் ஒரு நெருப்பாகவே அமையும். 11. நச்சுத்தன்மை கொண்ட வதந்திகள். மக்களே, இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒருத்தரை பத்தி தப்பா பேசணும்னா ஒரு நிமிஷம் போதும். ஆனா அன்னைக்கு 1893ல விவேகானந்தர் மேல வீசப்பட்ட வதந்திகள் இன்னைக்கு இருக்கிற நெகட்டிவ் கமெண்ட்ஸை விட பல மடங்கு நச்சுத்தன்மை வாய்ந்தது. விவேகானந்தர் ஒரு தூய்மையான துறவி. ஆனா அவரோட நற்பெயரை கெடுக்கணும்னே ஒரு கும்பல் அலைஞ்சிச்சு. அவங்க என்ன மாதிரியான வதந்திகளை பரப்பினாங்க தெரியுமா? விவேகானந்தர் ஒரு பொம்பளை பொறுக்கி, அவர் அமெரிக்க பெண்களோட நெருக்கமா இருக்காரு அப்படின்னு ரொம்ப கேவலமான பழிகளை அவர் மேல சுமத்துனாங்க. அமெரிக்க பத்திரிகைகளுக்கு சில இந்தியர்களே அனானியஸா லெட்டர் எழுதினாங்க. அதுல இவன் ஒரு உண்மையான சன்னியாசியே கிடையாது, இவன் ஒரு மாமிசம் சாப்பிடுறவன், இவன் பேசுறது எல்லாமே பொய் அப்படின்னு விஷத்தை கக்குனாங்க. யோசிச்சு பாருங்க, ஒரு துறவிக்கு அவரோட ஒழுக்கம் தான் அவரோட உயிர். அந்த உயிரையே பறிக்கிற மாதிரி இவ்வளோ மோசமான வதந்திகள் வரும்போது அந்த மனுஷன் எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு. ஒரு முறை ஒரு பெண்மணி விவேகானந்தரை தப்பா சித்தரிக்க முயற்சி பண்ணப்போ அவர் ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா தியானத்துல உட்கார்ந்துட்டார். கடைசியில அந்த பெண்மணியே தன் தப்ப ஒத்துக்கிட்டு அவர் காலில் விழுந்து அழுதாங்க. ஆனா இந்த வதந்திகள் அவரை விட்டு அவ்வளவு சீக்கிரம் போகல. அவர் எங்க போனாலும் அவருக்கு முன்னாடியே அந்த வதந்திகள் போய் சேர்ந்துடும். இதனாலேயே பல நல்ல மனிதர்கள் அவருக்கு உதவி செய்ய பயந்தாங்க. ஆனா விவேகானந்தர் ஒரு பாறை மாதிரி உறுதியா நின்னாரு. அவர் என்ன சொன்னாரு தெரியுமா? உங்ககிட்ட ஒருத்த அழுக்க கொண்டு வந்து கொட்டுறான்னா அது அவனோட குணத்தை காட்டுதே தவிர உங்களோட சுத்தத்தை குறைக்காதுன்னு சொன்னாரு. இன்னைக்கு உங்க ஆபீஸ்லயோ இல்ல நீங்க இருக்கிற இடத்துலயோ உங்களை பத்தி யாராவது தப்பா புரளி பேசினா தயவு செஞ்சு உடஞ்சு போயிடாதீங்க. விவேகானந்தர் மேலேயே வதந்திகள் வந்திருக்குன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். அந்த நச்சுத்தன்மை கொண்ட வதந்திகளை தன் பொறுமையாலையும் நேர்மையாலையும் அவர் எப்படி எரிச்சு சாம்பலாக்கினாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இனிமே உங்களை பத்தி யாரு என்ன பேசினாலும் நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அந்த வைராகியம் தான் ஒரு மனுஷனை மகானா மாத்துது. உலகில் வாழும் ஒவ்வொரு சாதனையாளரின் வெற்றி பயணத்திலும் வதந்திகள் ஒரு நிழலை போல தொடரும். ஆனால் அந்த வதந்திகளின் சத்தத்தை விடவும் நாம் செய்யும் சாதனையின் சத்தம் பல மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையின் மிக முக்கியமான விதி. நம்மை பற்றி தவறாக பேசுபவர்களுக்கும் வீண் வதந்திகளை பரப்புபவர்களுக்கும் நாம் வார்த்தைகளால் பதில் சொல்ல தொடங்கினால் அது நம்முடைய நேரத்தையும் ஆற்றலையும் வீணடிப்பதோடு நாமும் அவர்களைப் போலவே தரம் தாழ்ந்து போக வழிவகுக்கும். மாறாக நம்மை சுற்றி பேசப்படும் அத்தனை எதிர்மறை பேச்சுகளையும் ஒரு எரிபொருளாக மாற்றிக்கொண்டு நம்முடைய லட்சியத்தை நோக்கி இன்னும் வேகமாக முன்னேற வேண்டும். ஒரு கட்டத்தில் நாம் அடையும் வெற்றி எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்றால் நம்மை பற்றி வதந்தி பரப்பியவர்களே வெட்கப்படும்படியும் அவர்கள் வாய் அடைத்து போகப்படியும் அந்த சாதனை அமைய வேண்டும். வதந்திகள் காற்றில் கரையும் மேகங்களை போன்றது. ஆனால் சாதனை என்பது வரலாற்றில் செதுக்கப்பட்ட கல்வெட்டு. நம்மீது வீசப்படும் ஒவ்வொரு கல்லையும் ஒரு படிக்கட்டாக மாற்றி அதன் மீது ஏறி நின்று நாம் வெற்றி கொடி நாட்டும் போது அதுவரை நம்மை பற்றி அவதூறு பேசிய அதே வாய் நம் புகழை பாடத் தொடங்கும். அதனால முதுகுக்கு பின்னாடி பேசும் வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம உங்கள் உழைப்பின் மீதும் திறமையின் மீதும் கவனம் செலுத்துங்கள். உங்கள் சாதனை சிகரத்தை தொடும்போது வதந்திகள் தானாகவே அடியில் புதைந்து போகும். 12. இறுதி வெற்றி. நண்பர்களே, இவ்வளவு வழிகள், இவ்வளவு துரோகங்கள், உடலை சிதைக்கிற வியாதிகள், ஒருவேளை சோற்றுக்கு கூட வழியில்லாத வறுமை, இத்தனைக்கும் நடுவுல ஒரு மனுஷன் எப்படி ஜெயிச்சிருக்க முடியும்? ஆனா விவேகானந்தர் ஜெயிச்சார். அதுதான் இறுதி வெற்றி. எல்லா எதிர்ப்புகளையும் தாண்டி அமெரிக்காவோட தெருக்கள்ல பிச்சைக்காரன் போல அலைஞ்ச அதே விவேகானந்தரை கொஞ்ச நாள்லயே அதே அமெரிக்கா மேலை நாடுகளுக்கு கிடைச்ச ஒரு ஆன்மீக சூரியன்னு கொண்டாடுச்சு. ஒரு கட்டத்துல அமெரிக்க பத்திரிகைகளே எழுதினாங்க,
இந்த மாதிரி அறிவுள்ள நாட்டுக்கு நாம மிஷனரிகளை அனுப்பி மதம் மாற்ற நினைச்சது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு. அதுதான் விவேகானந்தர் தேடி தந்த கௌரவம். அவர் இந்தியாவுக்கு திரும்பி வந்தப்போ அவருக்கு கிடைச்ச வரவேற்பு இருக்கே, அது ஒரு சக்கரவர்த்திக்கு கூட கிடைச்சிருக்காது. பாம்பன்ல இருந்து சென்னை வரைக்கும் மக்கள் அவரோட வண்டியை தங்களோட கைகளாலேயே இழுத்துட்டு போனாங்க. அவரை அவமானப்படுத்தின அதே ஜாதி வெறி பிடிச்ச கும்பல் அவரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுச்சு. ஆனா விவேகானந்தர் எப்பவுமே தலைக்கணம் அடையல. அவர் ஜெயிச்சது தன்னோட புகழுக்காக இல்ல, தன்னோட நாட்டுக்காகவும் தான் நம்புன அந்த தர்மத்துக்காகவும் தான். அவர் பட்ட அந்த 12 கஷ்டங்களும் தான் அவரை ஒரு சாதாரண நரேந்திரநாத் தத்தாவிலிருந்து சுவாமி விவேகானந்தரா மாத்துச்சு. சகோதர சகோதரிகளே, இந்த வீடியோவோட கடைசி பகுதிக்கு நாம வந்துட்டோம். இதுவரைக்கும் நாம பார்த்த அந்த 12 விஷயங்களை ஒரு நிமிஷம் மனசுல ஓட்டி பாருங்க. 1893 அந்த சர்வ சமய மாநாட்டில் அவர் காலெடுத்து வச்சப்போ இருந்த அந்த துணிச்சல், அமெரிக்க சகோதர சகோதரிகளேன்னு அவர் கூப்பிட்டப்போ இருந்த அந்த அன்பு, சகிப்புத்தன்மையை பத்தி அவர் பேசின அந்த ஆழமான தத்துவம், அதுக்கப்புறம் அவருக்கு உருவான அந்த பயங்கரமான எதிரிகள், அபாண்டமான பொய் பிரச்சாரங்கள், ஒருவேளை சோற்றுக்கு கூட வழியில்லாத அந்த நிதி நெருக்கடி, சொந்த நாட்டுக்காரங்களே செஞ்ச துரோகத்தால ஏற்பட்ட அந்த மன உளைச்சல், கலாச்சார அதிர்ச்சி, உடம்ப உருக்கின வியாதிகள், ஜாதி மத பேர்ல வந்த எதிர்ப்புகள், நச்சுத்தன்மை வாய்ந்த வதந்திகள், கடைசியா இதையெல்லாம் தாண்டி அவர் அடைஞ்ச அந்த இமாலய வெற்றி. இந்த 12 ரகசியங்களும் நமக்கு சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா? ஒரு மனுஷனை அவனோட சூழ்நிலை தீர்மானிக்கிறது இல்ல, அவனோட வைராகியம் தான் தீர்மானிக்குது. இப்போ ஒரு சின்ன கதையை சொல்றேன், இதை கேட்டீங்கன்னா உங்க ரத்தம் கொதிக்கும். விவேகானந்தர் அமெரிக்காவில் ஒரு முறை ஒரு பெரிய பணக்கார வீட்டுக்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார். அங்க அவருக்கு ஒரு மிக மென்மையான பஞ்சு மெத்தை கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த மெத்தையில படுத்த விவேகானந்தருக்கு தூக்கமே வரல. அவர் கதறி அழுதார். ஏன் தெரியுமா? என் நாட்டு மக்கள் அங்கே தரையில படுத்து தூங்கிக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு ஒருவேளை சோறு கூட கிடைக்கல, ஆனா எனக்கு இங்க இவ்வளவு ஆடம்பரமான மெத்தையான்னு சொல்லி அந்த மெத்தையை தூக்கி போட்டுட்டு வெறும் தரையில படுத்து அன்னைக்கு இரவு முழுக்க அழுதார். யோசிச்சு பாருங்க, ஒரு மனுஷன் தான் கஷ்டத்தை நினைச்சு அழல, தான் நாட்டு மக்களோட கஷ்டத்தை நினைச்சு அழுதார். இன்னைக்கு நாம நம்ம சுயநலத்துக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம், ஆனா விவேகானந்தர் நமக்காக தன்னை உருக்கிக்கிட்டார். இந்த வீடியோவை நீங்க இவ்வளவு நேரம் பார்த்திருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்க மனசுக்குள்ள ஒரு நெருப்பு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். என்னால முடியுமான்னு கேட்காதீங்க, என்னால மட்டும்தான் முடியும்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த நிமிஷத்துல இருந்து உங்க பிரச்சனைகளை பார்த்து பயப்படுறத நிறுத்துங்க. ஏமாற்றங்களா வரட்டும், துரோகங்களா நடக்கட்டும், உடல்நல குறைவா எதிர்த்து நில்லுங்க. விவேகானந்தர் பட்ட அந்த ரணங்கள் தான் இன்னைக்கு நம்ம இந்தியாவோட பெருமையை உலகத்துல நிலைநாட்டி இருக்கு. அந்த வீர துறவியோட ரத்தத்துல உருவானவங்க நாம. இப்போ என் கூட சேர்ந்து ஒரு சபதம் எடுங்க. இனிமே நான் எதற்கும் கலங்க மாட்டேன், என் இலக்கை அடையிற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். மக்களே, இந்த வீடியோ உங்களை எந்த அளவுக்கு பாதிச்சதுன்னு எனக்கு தெரியணும். விவேகானந்தரோட இந்த 12 கஷ்டங்கள்ல உங்களை அதிகமா கண்மலங்க வச்ச விஷயம் எது? அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நீங்க சந்திச்சுக்கிட்டு இருக்கிற அந்த ஒரு பெரிய சவாலை விவேகானந்தர் கொடுத்த இந்த தைரியத்தை வச்சு எப்படி ஜெயிக்க போறீங்க அப்படிங்கிறத இப்பவே கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் நான் படிக்க போறேன். நீங்க போடுற அந்த ஒரு கமெண்ட் அதே மாதிரி கஷ்டத்துல இருக்கிற இன்னொருத்தருக்கு பெரிய நம்பிக்கையை தரும். இந்த வீடியோவோட ஒரு நிமிஷம் கூட வீணாகலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்பவே அந்த லைக் பட்டனை அழுத்துங்க. இந்த உலகத்துக்கு இன்னைக்கு தேவையானது வெறும் பணம் இல்லை, விவேகானந்தர் போன்ற வீரமான மனநிலை தான். அதனால இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க செய்யற அந்த ஒரு ஷேர் ஒரு தற்கொலை எண்ணத்துல இருக்கிறவனை கூட தட்டி எழுப்பி வாழ வைக்கும். இன்னும் இது போல பல ரகசியங்களையும் மோட்டிவேஷனல் கதைகளையும் நீங்க தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம ஃபயர் மோட்டிவேஷன் தமிழ் சேனலை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி வைங்க. ஏன்னா உங்க வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு சின்ன பொறி இந்த சேனல்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். மறந்துடாதீங்க, எழுமின் விழிமின், குறிக்கோளை எட்டும் வரை நில்லாது உழைமின். அடுத்த ஒரு பவர்ஃபுல் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.